Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து key points on sliding window protocols. இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். அந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கீ பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த ஸ்லைடில் வந்து கம்பேர் பண்ணியிருக்கேன். ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோகால், கோ பேக் அண்ட் செலக்டிவ் ரிப்பீட் ப்ரோட்டோகால், வேரியஸ் பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஸோ எப்படி அது பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சப்போஸ் இப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஃபிஷியன்சி. இப்போ 1+2a வந்து எஃபிஷியன்சி மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆஃப் த சேனல் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணோன்னா நமக்கு வந்து ஸ்டாப் அண்ட் வெயிட்டில் வந்து 1/1+2aன்னு வரும். அப்படி 1/1+2aன்னு வருது அப்படின்னா சென்டர் வந்து ஸ்டாப் அண்ட் வெயிட்டில் எவ்வளோ பேக்கெட் அனுப்ப முடியும்? ஒரு பேக்கெட் தான் அனுப்ப முடியும். ஸோ அதனால் 1/1+2a. இந்த 1+2aங்கிறது வந்து கெப்பாசிட்டி ஆஃப் த சேனல். கெப்பாசிட்டி ஆஃப் த சேனல்னால் நம்பர் ஆஃப் பிட்ஸ் ப்ரெசன்ட் இன் தட் பர்டிகுலர் சேனல் தான் நம்ம கெப்பாசிட்டி ஆஃப் த சேனல்னு சொல்லுவோம். ஸோ சென்டர் வந்து ஸ்டாப் அண்ட் வெயிட்டில் ஒரு நேரம் ஒரு பேக்கெட் மட்டும் தான் அனுப்ப முடியும். ஸோ 1/1+2a. கோ பேக் என்ன ஆகும்? சென்டர் வந்து n பேக்கெட்ஸ் அனுப்பலாம். ஸோ அதனால எஃபிஷியன்சி வந்து n/1+2a. டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 1+2aன்னு அசியூம் பண்ணிவிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா சென்டர் விண்டோ சைஸ் அப்படின்னா n/1+2a. செலக்டிவ் ரிப்பீட்டில் என்ன ஆகும்? இப்போ சென்டர் வந்து சப்போஸ் n ப்ரோட்டோகால்ஸ் சப்போஸ் n பேக்கெட்ஸ் சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 1+2aன்னு சொன்னால் எஃபிஷியன்சி வந்து n/1+2a. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து பஃபர்ஸ் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்? இப்போ நான் வந்து ஒரு சென்டர் வந்து ரிசீவருக்கு ஒரு பேக்கெட் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இப்போ ரிசீவர்கிட்டருந்து அக்னாலஜ்மெண்ட் வந்துருச்சுன்னா சென்டருக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிடும், கண்டிப்பாக அந்த பேக்கெட் போய் சேர்ந்துருச்சுன்னு. சப்போஸ் அந்த பேக்கெட் போய் அக்னாலஜ்மெண்ட் வரலன்னா சென்டர் என்ன சொல்லுவாங்க? திருப்பி நம்ம அந்த பேக்கெட் அனுப்பணும்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போயுமே நம்ம ஏற்கனவே படித்தது மாதிரி அந்த பேக்கெட்டை வந்து நம்ம எங்கே ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணியிருப்போம். எவ்வளோ நேரம் ஸ்டோர் பண்ணியிருப்போம்? சென்டர் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்போம். எவ்வளோ நேரம் அக்னாலஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் சென்டர் வந்து அந்த பேக்கெட்டை டிஸ்கார்ட் பண்ணிடும். சப்போஸ் சென்டர் அனுப்பின பேக்கெட்டுக்கு அக்னாலஜ்மெண்ட் வரலன்னா திருப்பி அது வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டோர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பஃபர் வேணும் இல்லையா? அதை பற்றி பேசுகிறோம் இப்போது. ஸோ ஸ்டாப் அண்ட் வெயிட்டில் வந்து சென்டர் வந்து ஒரு பேக்கெட் அனுப்புவாங்க, ரிசீவருக்கு வந்து ஒரு பேக்கெட் ரிசீவ் பண்ணால் ரிசீவர் வந்து என்ன பண்ணும்? ரிசீவர் வந்து ஒரு பேக்கெட் ரிசீவ் பண்ணும். ஸோ அந்த ஒரு பேக்கெட்டுக்கு மட்டும் அக்னாலஜ்மெண்ட் வருதான்னு சென்டர் வெயிட் பண்ணால் போதும். ஸோ அதனால 1+1 2க்கு பதிலாக நான் இப்படி சொல்லிக்கலாம் 1+1. ஓகேவா? இப்போ கோ பேக் என்ன எப்படி ஆகும் அப்படின்னா, இப்போது n பேக்கெட்ஸ் அனுப்புகிறாங்க. n பேக்கெட்ஸ் அனுப்பிட்டு அக்னாலஜ்மெண்ட் என்ன? இப்போ சப்போஸ் நான் 10 பேக்கெட்ஸ் அனுப்புகிறேன்னா எனக்கு கடைசியில் ஒரு பேக்கெட்டுக்கு நான் மொத்தம் ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் கோ பேக் என்ன அர்த்தம்? n பேக்கெட்ஸ் அனுப்பிட்டு மொத்தமாக அந்த n பேக்கெட்ஸ்க்கும் சேர்த்து நான் வந்து என்ன சொல்கிறேன்? எனக்கு வந்துருச்சுன்னு சொல்கிறேன். ஸோ அதனால என்னோடய பஃபர் சைஸ் வந்து n+1. செலக்டிவ் ரிப்பீட்டில் என்ன ஆகும்? நான் n பேக்கெட்ஸ் அனுப்புனேன்னா எனக்கு வந்து திருப்பி ஒவ்வொரு n பேக்கெட்ஸ் அனுப்புனேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு n பேக்கெட்ஸ்க்கு அக்னாலஜ்மெண்ட்ஸ் வேணும். ஸோ அதனால n+n. ஓகேவா? நம்ம இங்கே எல்லாமே அக்னாலஜ்மெண்ட் பேஸ் பண்ணி தான் சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் நம்பர். ஸ்டாப் அண்ட் வெயிட்டில் ஒரு பேக்கெட் அனுப்புகிறோம். ஓகே, ஒரு பேக்கெட். ஸோ ஸ்டாப் அண்ட் எப்பயுமே சீக்வன்ஸ் நம்பர் வந்து சென்டர் விண்டோ சைஸ் ப்ளஸ் ரிசீவர் விண்டோ சைஸ். ஸோ கோ பேக் சென்டர் விண்டோ சைஸ் என்னது? 1 தான். ரிசீவர் விண்டோ சைஸ் என்னது? 1 தான். ஏன்னா ஒரு நேரம் ஒரு பேக்கெட் அனுப்பிட்டு ஒரு பேக்கெட் ரிசீவ் ஆகுதான்னு சொல்லி பார்த்துட்டு திருப்பி அதுக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்த பிறகு தான் நம்ம அடுத்த பேக்கெட் அனுப்ப போகிறோம். ஸோ இதில் வந்து சீக்வன்ஸ் நம்பர் வந்து 1+1. ஓகே, சென்டர் விண்டோ சைஸ்க்கும் 1 தான், ரிசீவர் விண்டோ சைஸ்க்கும் 1 தான். இப்போ கோ பேக் என்னது? கோ பேக் சீக்வன்ஸ் நம்பர்ஸ் வந்து எப்படி இருக்கும்? சென்டர் சைடு வந்து n சீக்வன்ஸ் நம்பர்ஸ் இருக்கும், ரிசீவர் சைடு வந்து 1 சீக்வன்ஸ் நம்பர் தான் இருக்கும். ஏன்னா ரிசீவர் விண்டோ சைஸ் வந்து எப்பயுமே கோ பேக் வந்து 1 தான். சரியா? ஸோ n+1. செலக்டிவ் ரிப்பீட்டில் வந்து என்ன ஆகும்? சென்டர் விண்டோ சைஸ் ப்ளஸ் ரிசீவர் விண்டோ சைஸ். ஓகேவா?
சென்டர் விண்டோ சைஸ் ப்ளஸ் ரிசீவர் விண்டோ சைஸ். எப்பயுமே வந்து சீக்வன்ஸ் நம்பர் வந்து செலக்டிவ் ரிப்பீட் ப்ரோட்டோகாலில் வந்து சென்டர் விண்டோ சைஸ் ஈக்குவல் டு ரிசீவர் விண்டோ சைஸ் இருக்கும். ஸோ இங்கே n பேக்கெட்ஸ் நம்ம அனுப்பணும் அப்படின்னா ரிசீவருக்கும் சென்டருக்கும் n பேக்கெட்ஸ் இருக்கும், ரிசீவருக்கும் n பேக்கெட்ஸ் இருக்கும். ஸோ சென்டர் விண்டோ சைஸ் ஈக்குவல் டு ரிசீவர் விண்டோ சைஸ். அப்போ சீக்வன்ஸ் நம்பர் ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? அதனால தான் இங்கே n+n. சரியா? ரீட்ரான்ஸ்மிஷன். ஸோ இப்போ ஸ்டாப் அண்ட் வெயிட்டில் எப்படி ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுவோம்? இப்போ சப்போஸ் நமக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரலன்னா பேக்கெட்டை ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுவோம்ல. ஸ்டாப் அண்ட் வெயிட்டில் ஒரு நேரம் ஒரே பேக்கெட் மட்டும்தான் ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுவோம். கோ பேக் எண்ணில் என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து ஒரு n பேக்கெட்ஸ் அனுப்பும் போது அதில் ஒரு பேக்கெட் கூட இல்லைன்னா திருப்பி n பேக்கெட்ஸை தான் நம்ம வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுவோம். அப்படி தானே? அக்னாலஜ்மெண்ட்டுக்கு ஒரு பேக்கெட்டு நம்ம நாங்கள் ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும்போது ஒரு ட்ரான்ஸ்மிட் சென்ட் பண்ணும்போது ஒரு பேக்கெட் மிஸ் ஆச்சுன்னா கூட மொத்தமாக அந்த பேக்கெட்ஸை தான் வந்து திருப்பி ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுறோம் இல்லையா? அதனால n. செலக்டிவ் ரிப்பீட்டில் என்ன கான்செப்ட்டு? எல்லாமே நீங்கள் ரீட்ரான்ஸ்மிட் பண்ண வேண்டாம். எந்த பேக்கெட் லாஸ் ஆயிடுச்சு, 10 பேக்கெட்ஸ் இருந்தது, எனக்கு அதில் 5th பேக்கெட் லாஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து 5th பேக்கெட் மட்டும் அனுப்புனா போதுங்கிறது வந்து செலக்டிவ் ரிப்பீட். இப்போ எனக்கு 10 பேக்கெட்ஸ் இருக்குது, நான் 10 பேக்கெட்ஸ் அனுப்பும் போது எனக்கு 5th பேக்கெட் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? திருப்பி எனக்கு ஃபஸ்ட்லேருந்து எனக்கு அனுப்புங்கன்னு சொல்கிறது தான் வந்து கோ பேக் என். ஸோ இப்போ நான் வந்து ஒரே ஒரு பேக்கெட்டை தான் ரீட்ரான்ஸ்மிட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ரீட்ரான்ஸ்மிஷன் பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம்? பேண்ட்வித்து ஸ்டாப் அண்ட் வெயிட்டில் கம்மி. ஏன்னா நம்ம வந்து எஃபெக்டிவாகவே யூட்டிலைஸ் பண்ணலை. ஒரு பேக்கெட் அனுப்பிட்டு வருதான்னு பார்த்துட்டு திருப்பி அடுத்தது ஒன்றா அனுப்பும் போது அது டைம் கன்சியூமிங்க. ஒருவேளை நெட்வொர்க் ஃபாஸ்ட்டாக இருந்தால் நம்ம கூட 2-3 பேக்கெட்ஸ் அனுப்பலாம். ஸோ ஸ்டாப் அண்ட் வெயிட்டில் வந்து எப்பயுமே வந்து பேண்ட்வித் லோ தான். ஓகேவா? ஆனால் வந்து இங்கே கோ பேக் எல்லாம் ஹை. ஏன் அப்படின்னு சொன்னால் n பேக்கெட்ஸ் மொத்தமாக ஒரு பேக்கெட் லாஸ் ஆனால் கூட நம்ம மொத்தமாக வந்து நம்ம அனுப்புகிறோம். ஓகேவா? ஸோ வந்து நம்ம வந்து நல்ல பேண்ட்வித்தை வந்து நல்லா ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணுறோம். ஓகேவா? இங்கே வந்து மீடியம் செலக்டிவ் ரிப்பீட்டில் வந்து மீடியம் லெவல். ஓகேவா? எந்த பேக்கெட் லாஸ் ஆகிடுச்சோ அந்த பேக்கெட்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து மீடியம் லெவல். அப்புறம் கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் எனி ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகால் அவைலபிள் சீக்வன்ஸ் நம்பர் ASN வந்து அவைலபிள் சீக்வன்ஸ் நம்பர்ஸ். ஓகேவா? available sequence number should be greater than or equal to sender window size plus receiver window size. இதுதான் important point. இது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். In go back in sliding window protocol, if the sender window size வந்து W1, receiver window size வந்து W2, then the minimum distinct sequence numbers needed is W1 plus 1. ஓகே, இப்போ ஏன் W1 + n இங்கே எப்பயுமே வந்து அவைலபிள் சீக்வன்ஸ் நம்பர் இஸ் கிரேட். இப்போ தான் நம்ம பார்த்தோம் அவைலபிள் சீக்வன்ஸ் நம்பர் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சென்டர் விண்டோ சைஸ் ப்ளஸ் ரிசீவர் விண்டோ சைஸ்ன்னு பார்த்தோம். ஸோ எனக்கு மேக்ஸிமம் சீக்வன்ஸ் நம்பர்ஸ் என்ன வரும்? சென்டர் விண்டோ சைஸ் ப்ளஸ் ரிசீவர் விண்டோ சைஸ் ஷுட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சென்டர் விண்டோ சைஸ் ப்ளஸ் ரிசீவர் விண்டோ சைஸ். இங்கே சென்டர் விண்டோ சைஸ் W1, ரிசீவர் கோ பேக் எண்ணில் ரிசீவர் விண்டோ சைஸ் எப்பயுமே 1 தான். அதனால் இங்கே W1 + 1. அடுத்தது இன் கோ பேக் எண்ட் ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகால் த ரிசீவர் விண்டோ சைஸ் இஸ் 1 which ensures that out of order packets will not be accepted. எப்பயுமே வந்து பேக்கெட்ஸ் வந்து சீக்வன்ஸாக தான் நமக்கு ரிசீவ் ஆகணும். அதுதான் வந்து கான்செப்ட். ஸோ கோ பேக் எண்ணில் அது எப்படி என்ஷூர் ஆகுது? எப்பயுமே ரிசீவர் விண்டோ சைஸ் நமக்கு வந்து 1 தான். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? மொத்தமாக பேக்கெட்ஸ் ரிசீவ் பண்ணோன்னே ஒரே ஒரு அக்னாலஜ்மெண்ட்டு தான் அனுப்புகிறோம். அதை ஆர்டரில் ரிசீவ் பண்ணால் தான் நம்ம வந்து கரெக்டாக அனுப்புகிறோம். சப்போஸ் அதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிடுச்சுன்னா என்ன சொல்கிறோம்? திருப்பி மொத்தத்தையும் ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுன்னு தான் சொல்கிறோம். ஸோ அதனால் இன் கோ பேக் என் ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகால் த ரிசீவர் விண்டோ சைஸ் இஸ் 1. எப்பயுமே 1 அது தெரியும். அந்த 1 என்ன குறிக்குது அப்படின்னு சொன்னால்
which ensures that out of order packets will not be accepted. Okay va? If the type of sliding window protocol is not specified, then sender window size and receiver window size can be anything. இது SWS na sender window size, RWS na receiver window size. நான் எந்த sliding window call எது நான் ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னு சொன்னால் sender window size receiver window size எது வேணாலும் இருக்கலாம். The maximum sender and receiver window size for data transmission using selective repeat and go back n with n bit frame sequence numbers are. So எனக்கு இப்போ sender window size receiver window size எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, சீக்வன்ஸ் நம்பர் என்ன கேட்டிருக்காங்க, n bit frame sequence numbers-ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சென்டர் சைடும் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, ரிசீவர் சைடும் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சென்டர் விண்டோ சைஸ் ரிசீவர் விண்டோ சைஸ் எனக்கு வந்து செலக்டிவ் ரிப்பீட் ப்ரோட்டோக்கால்லையும் கோ பேக் எண்ட்லையும் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. சீக்வன்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க, n bit frame sequence numbers. அப்போது ஆன்சர் என்ன? இஃப் தெர் ஆர் n bit frame numbers then எவ்வளோ சீக்வன்ஸ் நம்பர் நம்ம ஜென்ரேட் பண்ணலாம்? n bit frame numbers then 2 power n sequence numbers are possible. In selective repeat protocol the available sequence numbers, selective repeat protocol வந்து available sequence numbers in the sender side are எவ்வளவு? 2 power n by 2. ஏன்னா மேக்ஸிமம் சீக்வன்ஸ் நம்பர் 2 power n ஜென்ரேட் பண்ணலாம். நான் என்ன சொன்னேன், செலக்டிவ் ரிப்பீட் ப்ரோட்டோக்காலில் சென்டர் விண்டோ சைஸ் சீக்வன்ஸ் நம்பர் வந்து சென்டர் விண்டோ சைஸ் ஈக்குவல் டு ரிசீவர் விண்டோ சைஸ் இருக்கணும். அப்போ ரெண்டுத்துக்கும் நம்ம ஈக்குவலாக கொடுக்கணும். ஸோ 2 power n by 2. ஸோ சென்டர் விண்டோ சைஸும் நமக்கு வந்து 2 power n minus 1 தான். ரிசீவர் விண்டோ சைஸும் நமக்கு வந்து 2 power n minus 1 தான். சரியா? அடுத்தது, in go back n protocol the available sequence number in the sender side are 2 power n minus 1. ஏன் 2 power, இது 2 இங்கே டினோட் பண்ணது வேறு, அங்கே 2 power n minus 1 வந்து நான் n பக்கத்தில் நியூமரேட்டர் மேலேயே போட்டேன், பவர்லேயே போட்டேன் n minus 1. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் 2 power n ஒரு டேர்ம் 1 ஒரு டேர்ம். இது ஏன் அப்படின்னு சொன்னால் கோ பேக் எண்ணில் வந்து நமக்கு என்னது, சென்டர் விண்டோ சைஸ் வந்து என்னது, கோ பேக் எண்ணில் சென்டர் விண்டோ சைஸ் வந்து நமக்கு கோ பேக் எண்ணில் n, ரிசீவர் விண்டோ சைஸில் வந்து நமக்கு என்னது 1. சீக்வன்ஸ் நம்பர் எப்படி ஜென்ரேட் பண்ணணும்னு சொன்னேன், சென்டர் விண்டோ சைஸ் ஷுட் பி அவைலபிள் சீக்வன்ஸ் நம்பர் வந்து நான் என்ன சொன்னேன், ஷுட் பி, அதாவது அவைலபிள் சீக்வன்ஸ் நம்பர் ஷுட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சென்டர் விண்டோ சைஸ் ப்ளஸ் ரிசீவர் விண்டோ சைஸ் சொன்னேன்னா. இப்போ வந்து என்னது, இப்போ n இருக்குது. ஸோ 2 power n சீக்வன்ஸ் நம்பர் பாசிபிள், 2 power n சீக்வன்ஸ் நம்பர் பாசிபிள். ரிசீவர் விண்டோ சைஸ்க்கு ரிசீவருக்கு நம்ம ஒரு சீக்வன்ஸ் நம்பர் இருந்தால் போதும் கோ பேக் எண்டில். ஓகேவா? ஒரு சீக்வன்ஸ் நம்பர் இருந்தால் போதும், ஏன்னா ரிசீவர் விண்டோ சைஸ் வந்து 1. ஸோ மிச்சம் இங்கே சென்டர் சைடு என்ன இருக்கும், மிச்சம் சீக்வன்ஸ் நம்பர்லாம் சென்டருக்கு நம்ம கொடுத்துலாம். ஸோ 2 power n minus 1. அதனால் இங்கே 2 power n minus 1. In go back n protocol the available sequence number in the receiver side is 1. சரியா? ஸோ நம்ம வந்து இந்த ரிசீவர் விண்டோ சைஸ் இஸ் 1. ஓகேவா? அப்புறம் வந்து இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, the capacity of the channel is maximum number of bits present in the channel. ஓகேவா? இது அடுத்த ப்ராப்ளம், அடுத்த ஸ்லைடில் நம்ம இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஸோ அதுக்காக பேசிக் ஐடியா கொடுக்குறேன் நான். ஸோ கெப்பாசிட்டின்னு சொல்லும் போது, ஒரு சேனலோட கெப்பாசிட்டின்னு சொல்லும் போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிட்ஸ் ப்ரெசன்ட் இன் த சேனல். த கெப்பாசிட்டி ஆஃப் த சேனல் டிபெண்ட்ஸ் ஆன் தி எது ஃபேக்டர்ஸ், ப்ரொபகேஷன் டிலே, டிரான்ஸ்மிஷன் டிலே, சேனல் பேண்ட்விட்த், டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ரிசீவர். ஓகேவா? ஸோ இந்த 4 பேராமீட்டர்ஸ்லேயும் வந்து டிபெண்ட் ஆகும் கெப்பாசிட்டி ஆஃப் த சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகால்ஸில் இம்பார்ட்டண்ட் கீ பாயிண்ட்ஸ் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம். அதாவது ஸ்டாப் அண்ட் வெயிட், கோ பேக் எண்ட், செலக்டிவ் ரிப்பீட்டில் வந்து சும்மா பேசிக்கான நம்ம ப்ராப்ளம்ஸ், எந்த ப்ராப்ளம்ஸ் நமக்கு வந்து தெரிஞ்சால் நெட் எக்ஸாமில் நம்ம சால்வ் பண்ண முடியுங்கிற ப்ராப்ளம்ஸை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.